ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் கம்பு எடுத்து நல்லா 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறணும். இப்போது இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இதை நல்லா 3 டைம் 3 தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் மாற்றி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் குக்கரில் மாற்றியாச்சு. இப்போ இது தண்ணி அளவு எடுத்துக்கலாம். நான் 4 டம்ளர் கம்பு எடுத்தேன். எங்கள் ஃபேமிலி பெருசுங்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி அளவு. இப்போ நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், தண்ணி எடுத்தாச்சு. 1க்கு 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா நல்லா கொதித்து அந்த ராகி வெந்து கொதித்து வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டுங்க. நீங்கள் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டி நல்லா கொதி வர்ற வரைக்கும் கிண்டுவோம். நல்லா கிண்டியாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கிண்டியிருக்கேன். இப்போ ஒரு அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கிண்டுனா போதும். இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம குக்கர் மூடியை போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 விசில் விடணும். நல்லா அந்த கம்பு வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சுட்டேன். நான் நைட்டு செஞ்சேன். இப்போ மார்னிங் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்படி தான் இருக்கும் கட்டியாக. நம்ம இதுக்கப்புறம் இதில் தயிர் உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், உப்பு மோரும் அடித்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நம்ம தேவையான சைடிஷ் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.